ஒரு ஏர்போர்ட் ப்ராஜெக்டோ ஒண்ணும் இல்ல, ஒரு ரோடு வந்து போது அந்த இடத்துடைய ரியல் எஸ்டேட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு மெட்ரோ வந்து 1 கிலோமீட்டருக்குள்ள மெட்ரோ வரும் பொழுது அந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸ் ஃபுல்லா வந்து ரியல் எஸ்டேட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ரியல் எஸ்டேட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட பண்றாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்துறது வந்து சரியா இருக்குமா அப்படின்றது தெரியல. ரெண்டாவது, இவங்க மாற்று இடமா பன்னூர் பன்னூர் அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சார். பன்னூர்ல ஏன் பண்ணல, ஏன் பரந்தூரை செலக்ட் பண்ணுங்க? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் தெளிவா எழுதிட்டாங்களே, கன்சிடரிங் பரந்தூர் அண்ட் பரந்தூர் எமர்ஜ்ட் ஆஸ் ப்ராப்பர் சைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை முடிச்சிட்டு ஃபார் த ஃபாலோவிங் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தி ஸ்டேட்டட் ரீசன்ஸ். இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பரந்தூரை வந்து கை காட்டிட்டாங்க. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசனுடைய டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து அந்த இடத்துல போய் ஆய்வு செய்யறாங்க. அவர்கள் சொன்னது போலவே உங்களுடைய ப்ரீ ஃபீசிபிலிட்டி ஸ்டடியில பரந்தூரை நீங்க செலக்ட் பண்ணதுக்காக சொல்லப்பட்ட காரணங்கள் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து அது வந்து அவங்க ஏற்கனவே உறுதிப்படுத்திய ஒன்றை தமிழ்நாடு அரசு தரப்பும் வந்து ஓகே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் கொள்கை முடிவு எடுத்து அரசு இந்த வேலையை தொடங்குறாங்க. அப்போ பரந்தூர் செலக்ட் பண்றது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ப்ரீ ஃபீசிபிலிட்டி ஸ்டடியிலேயே வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் பொழுது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்னமோ பாரிய மனப்பான்மையோடு பரந்தூர் பன்னூர்னு 2 தேர்வுகளை கொடுத்தது போலவும், தமிழ்நாடு அரசு பன்னூரை விட பரந்தூரில் லாபம் அதிகம் என்று பரந்தூரை தேர்வு செய்தது போலவும் இவர்கள் உள்நோக்கத்தை கற்பிக்கிறது தான் இவங்க மேல வேற சந்தேகங்களை கிளப்பி விடுது சார்.